நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்துட்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் நாங்கள் உற்சாகம் அடைய உமக்கென்று இன்னும் அதிகமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்து வரை நம்முடைய பிரசனம் நம்முடைய கரம் எங்களோடு கூட வழிநடத்த முடியாது. எங்களை தாழ்த்தி இந்த காலத்தில் ஒப்புவிடு. மீட்பேசு நாமத்தில் ஜெபங்களை தகப்பனே. ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நாம டேவிட் செல்லப்பா, பிஷப் டேவிட் செல்லப்பா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இவர் 1905ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. 1964வது வருடம் அவர் மறிக்கிறாரு. ஸோ ஒரு தஞ்சாவூர் அந்த பகுதியை சேர்ந்தவர். ஒரு நல்ல வசதியான குடும்பம், நன்றாக படித்த ஒரு குடும்பத்துல பிறகுறாரு. இவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். ஸோ அவருடைய படிப்பு பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்லையும் பெங்களூர்ல உள்ள பிஷப் கார்டன் ஸ்கூல்லையும் அவர் தன்னுடைய படிப்பை முடிக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு நீதிபதியா இருந்ததுனால அவருக்கு வெவ்வேறு காரியங்கள நிறைய அனுபவங்கள் அவருக்கு கிடைத்திருந்தது. ஸோ அவருடைய அந்த ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்ததுனால அவருக்கு படிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அவர் தன்னுடைய படிப்புகள் எல்லாம் முடித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய மெட்ராஸினுடைய டயசிஸ் பிஷப்பாக அவர் நியமிக்கப்படுகிறார். அதுக்கு முன்பதாக அவர் சென்னையில் உள்ள சென்ட் பால் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா வேலை பார்க்கிறாரு. ஸோ அந்த டைம்ல அவர் அந்த டைம்லயும் சரி, இல்லை அதுக்கு பிறகு அவர் பிஷப்பா நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலையும் சரி, அவருடைய அந்த ஊழியத்தின் பாதையில அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த 2 காரியம் ஒண்ணு ஒழுக்கம், அதுக்கப்புறம் 2வது நேரம் தவறாமை. இவரை குறித்து பார்க்கறதுக்கு என்னெல்லாம் இருக்கு, இவருடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்படலை. நானும் வெளியில சில காரியங்களை தேடி பார்த்தேன். எதுலையுமே எந்த ஆர்டிக்கல் எடுத்து வாசித்தாலும் அல்லது யூடியூப்ல கேட்டாலும் சொல்லப்பட்ட ஒரே காரியம், அவர் ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கும் பொழுது நடந்த அந்த இலக்கிய ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்கு அன்றைக்கு இருந்த அந்த கல்வி அமைச்சர் காலதாமதமா வந்ததுனால இவர் பிள்ளைங்களை வெயிட் பண்ண வைக்காம வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி அந்த கல்வி அமைச்சருக்கும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். அதனால கோபப்பட்ட அந்த கல்வி அமைச்சர் அவங்க ஸ்கூலுக்கு இருக்கிறதான அந்த பண உதவி, அரசாங்கத்துல இருந்து போகிற அந்த பண உதவியை நிப்பாட்டிடுறாரு. ஆனாலும் அவர் டேவிட் செல்லப்பா எந்த விதமான பதட்டமும் இன்றி அவருக்கு ஒரு விளக்க கடிதத்தை ஒன்று எழுதுறாரு. எதுக்காக அது நாங்க அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதுல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற காரியத்துல நாம சரியா இருக்கணும். நாம கற்றுக் கொடுக்குற காரியத்துல நாமளே சரியா இல்லாத பட்சத்தில் பிள்ளைங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க கடிதத்தை அவர் எழுதி அனுப்புறாரு. ஸோ அதை வாசித்த அந்த அமைச்சர் தன்னுடைய தவறை உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த உதவி பணத்தையும் அந்த ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியதை ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு அடுத்த வருடம் நடந்த அந்த இலக்கிய ப்ரோக்ராம்லையும் நிகழ்வுலையும் அவர் கலந்து கொள்றாரு சரியான நேரத்துல. ஸோ இது தவிர்த்து அவரை குறித்து அதிகமான காரியங்கள் கொடுக்கப்படல. அவருடைய
அவர் ஊழியம் செய்த எல்லா சபைகளிலும் அவர் வந்து ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒழுக்கம், அதுக்கப்புறம் 2வது நேர்மை தவறாமை. இந்த 2 காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல ஒரு பெரிய கேள்வியான ஒரு விஷயம். ஏன்னா ஒழுக்கம், அதுக்கப்புறம் நேரம் தவறாமை, இந்த 2யுமே நம்ம சாதாரணமா சபைகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்ற டைமே வந்து ரொம்ப லேட்டா வருவாங்க. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. பாதி பாட்டு முடிஞ்சிருக்கும், இல்ல பாதி பிரசங்கம் போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வர்றதையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒழுக்கமும் வந்து இன்னைக்கு சபைகள்ல வந்து ரொம்ப குறைவாகவே காணப்படுறதை நம்ம அதை பார்க்க முடியும். ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியும். அங்கதான் வந்து உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இல்ல மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது, இல்ல அங்கதான் உட்கார்ந்து திமிர் முறிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பண்றத வந்து ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு சபைகளை உட்கார்ந்துருக்க நேரத்துல பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அது நம்ம எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இல்ல நம்முடைய உலகப்பிரமான காரியத்திலும் சரி, ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய சரீரத்தை குறித்து எழுதும் பொழுது, நான் வந்து என்னுடைய சரீரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. நம்முடைய சரீரத்துக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் உள்ள வைத்திருக்க நம்ம வந்து நிச்சயமா பழகணும். அதுவும் ஆவிக்குரியவர்களுக்கு நிச்சயமாக இது தேவையான ஒன்று. ஆராதனையில உட்கார்ந்துருக்க இடத்துல நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கணும், எப்படி அந்த இடத்துல நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா மற்றவர்களுக்கு ஒரு இடர்கள் இல்லாத மாதிரி, அல்லது மற்றவர்களை வந்து பாதிக்கிற மாதிரி நாம வந்து நிச்சயமா நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் நேரம் தவறாமை, அது ஒரு அடுத்த காரியம். நம்ம ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நாம வந்து நேரத்துக்கு முன்னதாகவே அந்த இடத்துல நாம வந்து போய் உட்காருவோம். நம்ம இந்த உலக காரியங்களுக்கு நம்முடைய நேரங்களை வந்து எப்படி ஒதுக்குறோம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம வந்து எப்படி ஒதுக்குறோம், அதாவது நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல வந்து சரியா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஊழியம் செய்கிற நாமளும் கடைபிடிப்போம், நம்மோடு கூட இருக்கோம், உற்சாகம் அளிப்போம். அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 1-23 இந்த இடத்துல வந்து யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்யறது குறித்து எழுதப்படுறது நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி. சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். யோனத்தான் தாவீதுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பனா இருக்கிறான் அப்படி சவுலுக்கு தெரிந்ததுனால தன்னுடைய திட்டத்தை வந்து யோனத்தானிடமிருந்து மறைச்சிடறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவீது யோனத்தானை பார்த்து, நான் என்ன தப்பு செஞ்சேன், உங்க அப்பா என்ன வந்து கொலை செய்ய பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தாவீது யோனத்தானை கேட்கும்பொழுது, மறைக்காம எதையுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ தாவீது சொல்ல, நீ எனக்கு வந்து நெருங்கிய நண்பனா இருக்கிறத உங்க அப்பா அறிந்திருக்கிறாரு, அதனால சொல்லியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறத சத்தமா பேச வாய்ஸ் யோனத்தான் அந்த இடத்துல வந்து தாவீதுக்கு உறுதிமொழி அளிக்கிறான். நான் எங்க அப்பாட்ட பேசுறேன், எங்க அப்பாவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் அறிந்து கொண்டு உனக்கு நிச்சயமா நான் என்ன செய்யறேன், உதவி செய்யறேன்
அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி அன்னைக்கு போர்ஜனத்துல தாவீது இல்லாத நேரத்துல சவுல் கேட்கும்போது யோனத்தான் பதில் அளிக்கிறேன், இந்த மாதிரி அவங்க குடும்பத்தினர் கூட இருக்கிறதுக்காக அங்க ஒரு விருந்துக்கு அவன் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சவுளுடைய கோபம் வெளிப்படுது. சவுளுடைய கோபம் வெளிப்பட்டவொன்னா யோனத்தான் அறிந்து கொண்டா அப்பா வந்து தாவீது மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு சொல்லி அதை போய் வந்து தாவீதுக்கு சொல்றான். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யோனத்தானுடைய உண்மைத்தன்மை. அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து யோனத்தான் உண்மையா இருந்தான் தன்னுடைய நண்பனுக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சவுல் வந்து யோனத்தானிடம் ரொம்ப வெளிப்படையா சொல்வாரு, தாவீது இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ ராஜாவாக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே வந்து சவுல் வந்து யோனத்தானிடம் வந்து சொல்வார். ஆனாலும் யோனத்தான் அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னுடைய நண்பன் தாவீதுக்கு வந்து உதவி செய்யறத நம்ம பார்க்க முடியும். யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது கூட அவன் வந்து அதை சொல்றான், நீ பின்னாடி ராஜாவா ஆகும் பொழுது என்னுடைய குடும்பத்தின் என்ன சொல்ற முற்றிலுமா அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை கூட வந்து அவங்க கூட பண்றது நம்ம வாசிக்க முடியும். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும், யோனத்தானிடம் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்கிற அந்த குணம் வந்து அவனிடத்துல காணப்பட்டது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. சங்கீதம் 15 வந்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அதுல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் வந்து ஆண்டோடைய கூடாரத்துல தங்குவான் அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிக்கிற அந்த வசனம் தொடர்ந்து நிறைய காரியங்களை வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகுது. அதுல 4வது வசனம், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு நீதிமான் வந்து தான் ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாக்கை வந்து தவற மாட்டான். ஒருவேளை அந்த கொடுத்த வாக்கு தனக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடியதா இருந்தா கூட அந்த நஷ்டத்தையும் அவன் பொறுத்துக்கிட்டு தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவான் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பகுதியில எழுதியிருக்கிறது. யோனத்தான் தாவீது உயிரோடு இருந்தா நான் ராஜாவா இருக்க மாட்டேன், ராஜாவா ஆக முடியாது அப்படின்னு தெரிந்த பிறகு கூட அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நண்பனாகிய தாவீதுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உதவி செய்யறத நாம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சுயநலமற்ற ஒரு உண்மையுள்ள நண்பர்களாக நாம இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, நாம மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்களாக அல்லது மனிதர்களாக இருப்பது நாம ஒரு உண்மையான விசுவாசிக்கான அடையாளம். இந்த ஒருவேளை சுயநலம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா வந்து தாவீதுகிட்ட போயிட்டு அவங்க அப்பா அவனை கொலை பண்ண முயற்சிக்கிறத வந்து அவன் சொல்லியிருக்க மாட்டான், அல்லது அவன் தப்பித்து ஓடுவதற்கான உதவிகளை வந்து அவன் செய்திருக்க மாட்டான். விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சுயநலம் மற்றவர்களா இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அவர் சுயநலம் மற்றவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதனாலதான் அவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய உயிரை நமக்காக கடந்த சில நாட்கள்ல கூட நம்ம சில சம்பவம், ஒரு சில மனிதர்களை குறித்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டைட்டானிக் கப்பல் முங்குற அந்த நேரத்துல அதுல இருந்த பாஸ்டர் தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை அங்கிருந்து ரசிக்கப்படாத ஒரு மனிதன்
மாய்த்து கொண்டது. இப்படி ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் ஒரு கிடையாது. நாம எவ்வளவு அதிகமா ஆண்டுடைய அன்பை நாம் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது சாத்தியமாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம யோனத்தானுடைய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தாவீதுடைய காரியத்துல எப்படிப்பட்ட நாங்க நிலையை நாம எடுத்திருப்போம். சவுல் ராஜா, அவங்க அடுத்தபடியா ராஜாவாக வேண்டிய ஒரு வாய்ப்பு யோனத்தானுக்கு இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நண்பன் ராஜாவாவதற்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியும் யோனத்தான் செய்வதற்கு தயாராக இருந்தால் செய்தான். சாதாரணமா நம்ம ஒரு சில அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளை பாதிக்காத வரைக்கும் நம்ம உதவி செய்வோம். இது சாதாரணமான மனிதனுடைய இயல்பு. நம்ம பாதிக்கிற அளவுக்கு அல்லது நமக்கு நம்மளை விட மேல ஒருத்தர் வர்றதுக்கான உதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம நம்மளை விட அதிகமா அவங்க மேல வர்றதுக்கான உதவிகளை நாம செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். யோனத்தான் அந்த காரியத்துல சுயநலம் இல்லாமல் அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடியும். நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த காரியத்தை உற்சாகப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் ஒரு சுயநலத்தினால நிறைந்திருக்கிற ஒரு உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலிருந்து நாம் கர்த்தருக்காக வாழ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும். யோனத்தான் தன்னுடைய நண்பனுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அதே அளவுக்கு நாமும் கூட நம்முடைய நண்பர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். யோனத்தானும் தாவீதும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத வரப்போகிற சம்பவங்கள் மூலமாக கூட நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவன் போயிட்டு தாவீதுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பான், எங்க அப்பா உங்களை கண்டுபிடிக்க மாட்டாரு, நிச்சயமா உன்னை கொலை பண்ண முடியாது, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு, நிச்சயமா நீ ஒரு நாள் ராஜாவா இருப்ப அப்படிங்கிற அளவுக்கு அவன் நிச்சயம் பண்ற அளவுக்கு யோனத்தானிடம் தன்னை நம்பி இருக்கிற அந்த அந்த தாவீதுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அந்த உண்மைத்தன்மை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரத்தில் இருக்குது. நம்முடைய உண்மைத்தன்மை நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளை பாதிக்காத வரைக்கும் நாம நிச்சயமா ரொம்ப ஈஸியா உண்மையா இருந்துரும். ஆனா நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்ல, நான் உண்மையா இருக்கிறது மூலமா அவன் என்னை விட மேல போயிடுவான், இல்ல என்னை விட பெரிய பதவிக்கு வந்துடுவான் அப்படிங்கிற அந்த நிலையில நம்முடைய உண்மைத்தன்மை அப்படியே இருக்குமா, இல்ல நம்முடைய உண்மைத்தன்மை அந்த நிலைப்பாட்டில் மாறுபாடு ஏற்படுமா அப்படிங்கறது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம முதல்ல பார்த்த அந்த பிஷப் டேவிட் செல்லப்பா அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியமானது ஒழுக்கம் மற்றும் நேரம் தவறாம. இந்த இரண்டு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபைகளிலும் நாம் ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு காரியமே குறைந்து கொண்டு வருகிறத நம்ம ரொம்ப சாதாரணமா நிச்சயமா பார்த்திருப்போம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சபைக்கும் இந்த இரண்டு காரியங்களும் நாம அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம்.
நிச்சயமாக அவர்களும் ஒழுக்கத்துடனும் வளருவார்கள். அதே மாதிரி நேரம் தவறாமையும் அவர்கள் ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நம்ம வெறுமனே மற்றும் சொல்லர்களாக இல்லாமல் அதை கடைபிடிப்பவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து நேரம் தவறாமையை நாம கடைபிடிக்க நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்கவும் நமக்காக ஊழியம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கவும் பற்றி உதவி செய்த நன்றி. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிறதான இந்த யுத்த சூழ்நிலையும் பற்றி நீர் அறிந்திருக்கிறேன். இரு நாடுகளுக்கு இடையிலும் பற்றி நீர் சமாதானத்தை கட்டளையிடும். யுத்தத்தின் நிமித்தமாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையை மாற்றி தேசத்திலே அமைதியை நிலவத்தக்கதாக பற்றி நீர் இறக்கும் செய்தல் முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் தகவலையும் செல்வஜபம் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பற்றி நீர் மட்டுமாக தாங்கி வழிநடத்த இனி வருகிற நாட்களிலும் தாங்கி வழிநடத்த முடியாது. எல்லா இடங்களிலும் இருந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்து நீங்க பலப்படுத்துங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய எல்லா தேவையிலும் கத்து நீங்க சந்தித்து வழிநடத்த முடியாது. ஒவ்வொரு ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நமக்காக உண்மையாக இருக்க கத்து நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உற்சாகத்தின் ஆவியை ஊற்ற முடியாது. இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்தின மக்களுக்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அது இருக்கட்டும். அவர்கள் முடிக்கிற எல்லா முடிவுகளையும் ஞானம் விளங்கும்படியாக இந்த நாளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய கத்தீங்க ஞானத்தின் பலத்தை எங்களை தாழ்த்து இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தில் ஜெபங்களை ஆமென்.